செயின்ட் சார்லஸ் லுவாங்கா அண்ட் கம்பானியன்ஸ். 1878ல வெள்ளை குருக்கள்னு அழைக்கப்படக்கூடிய துறவற சபையினர் ஆப்பிரிக்காவோட நைல் நதி கரை பகுதியில இருந்த மக்களுக்கு மறைபரப்பு பணி செஞ்சிருக்காங்க. சில ஆண்டுகள்லயே ஏராளமான மக்கள் திருமுழுக்கு பெற்றிருக்காங்க. அந்த பகுதியில கத்தோலிக்க மறை வேகமா பரவிருக்கு. இதனால கோபமடைந்த மன்னர் முவாஷ்கா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்களா மாறின சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் அரசவையில வேலை செஞ்சு வந்திருக்காங்க. மன்னர் முவாஷ்கா ஓரின சேர்க்கைக்கு அடிமையானவரா இருந்திருக்காரு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு சார்லஸோட நண்பர்களை தன்னுடைய ஓரின சேர்க்கைக்கு கட்டுப்படும்படி கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஆனா சார்லஸ் தன்னுடைய தோழர்கள் கிட்ட இது தவறானது, கொடுமையானது அப்படின்னு ஓரின சேர்க்கையில ஈடுபடாம தடுத்திருக்காரு, அவங்கள காப்பாத்திருக்காரு. இதனால கோபமடைந்த மன்னர் முவாஷ்கா சார்லஸ அவருடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் பேர்ல தீயிலிட்டு கொலை செஞ்சிருக்காரு. இதை அறிந்த பிறகும் அவருடைய தோழர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையில உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அவங்களும் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது நடந்த அடுத்த வருஷத்திலேயே அந்த பகுதியில கிறிஸ்தவ மறைபரப்பு பணி ரொம்ப வேகமா நடந்திருக்கு. இந்த மறைசாட்சிகளோட ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அங்க ஒரு புது யுகமே துவங்கியிருக்கு. அதுக்கு பிறகு ஏராளமான ஆப்பிரிக்க மக்கள் கத்தோலிக்க விசுவாசிகளா மாறியிருக்காங்க. ஜூன் 3 செயின்ட் சார்லஸ் லுவாங்கா அண்ட் கம்பானியன்ஸ் ஃபீஸ்ட் டே.